வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம இளநீர் புடிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் இளநீர் வழுக்க தேவைப்படும். இதை கரகரப்பாக அரைச்சிட்டு 1 கப் இளநீரும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அகரகர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கை அளவுக்கு அகரகர் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும், ஒரு 1/4 கப் அளவுக்கு. இது கரையிற வரைக்கும் அடியில் உட்காந்துராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கரைஞ்சதும் 1 கப் பால். இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இதோட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிளறிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப திக் ஆகாது. லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த அரைச்சி வச்சிருக்கிற இளநீரை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது கேரமலுக்கு ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை. டக்குன்னு தீயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து சுற்றிக்கோங்க. இது சீக்கிரம் ஆறிடும். ஆறுனதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக அகரகர் சேர்க்கறதால நீங்கள் வெளியிலே வச்சாலும் இது கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும். சீக்கிரம் கெட்டியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் போடுங்க, சீக்கிரம் கெட்டியாயிரும். இதோ புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு. இது ஈஸியாகவே வெளியில் வந்துடும். இதோ நம்மளோட இளநீர் புட்டிங் ரெடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.